இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். வேத வசனம் சொல்கிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் அவனை விடுதலையாக்குவாராம். ஆகையால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஐயோ, சத்துருக்கள் இவ்வளவா பெருகி இருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கீங்களே, பயம் வேண்டாம். அவருடைய பிரசனத்தில் வந்து உங்கள் கவலை பாரத்தை, உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. ஜெபம் வல்லமை உள்ளது, ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் என்பது லேசான்னு நினைக்கிறீங்க. அந்த ஜெபம் ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள, ரத்த கோட்டைக்குள்ள உங்களை மூடி பாதுகாக்கிறது. உங்களுக்கு விரோதமாக வருது பாருங்க, அம்புகள் ஒன்றும் உங்க மேல விடாதபடிக்கு அது மறுபடியுமாக சாம்பலாகி நரகத்துக்குள்ள போய்விடும். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்னைக்கு உங்களுடைய தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 59:10, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தம் நீங்க பண்ணாதீங்க, கர்த்தர் செய்வார். அவர் நீதி செய்கிற தேவன். உங்க கண்களுக்கு முன்பாக தேவன் செய்த நன்மையை, உங்களை விடுதலையாக்கி இருப்பதையும், உங்களுக்கு வந்த தீமையை நன்மையாக மாற செய்ததையும் கர்த்தர் உங்களை காண செய்வார். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருப்பதாக. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பாராக. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென்.